பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த அறிவிப்பிற்கு நாடு முழுவதும் ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்துள்ளது பற்றி இப்போது பார்க்கலாம். பொதுமக்களின் சிரமங்களை தவிர்க்க 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வரும் 11ஆம் தேதி நள்ளிரவு வரை புதுச்சேரி அரசு நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் சுந்தர வடிவேலு அறிவுறுத்தியுள்ளார். அப்போது நுகர்வோருக்கு திருப்பி தர வேண்டிய சில்லறை ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் இல்லாத போது அந்த நிறுவனம் சார்பில் நுகர்வோருக்கு டோக்கன் வழங்கவும் பின்னர் அதற்குரிய பணம் பொருள் கொடுத்து டோக்கனை திரும்பி பெற்றுக் கொள்ளும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் புதிய ஜனநாயக தொழிலாளர்கள் முன்னணி சார்பில் புதுச்சேரியில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. பொதுமக்களின் அன்றாட வாழ்வில் சிரமத்தை ஏற்படுத்திய மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தங்கமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டாலும் வருமானத்திற்கு அதிகமாக தங்கம் வாங்குபவர்கள் நிச்சயம் வருமான வரித்துறையின் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என பாஜக தேசிய செயலர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருப்பு பணத்தில் இருந்து நாடு மீள வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை எதிர்த்து பொதுநல வழக்கு போட்டு இருப்பது நாட்டு நலனை பற்றி அக்கறை இல்லாதவர்கள் விளம்பரத்துக்காக செய்யும் செயல் என்று குற்றம் சாட்டினார். திடீர்னு ஒரு நாளைக்கு 1400 ரூபாய் பவுனுக்கு ஏறி இருக்கு, வாங்கியிருக்காங்க. வாங்கினா அந்த கடைக்காரர் உங்கள் அட்ரஸ் வாங்கி பில் போட்டு தானே வாங்கியிருக்காரு. அதனால் நான் வியாபாரம் பண்ணினேன், வாங்கினேன், அதை நான் பேங்கில் கட்டுவார். ஆனால் நீங்கள் அதிகமாக வாங்கியிருந்தால் அந்த மாதிரி நபர்களுக்கு எதிராகவும் இன்கம் டேக்ஸில் சர்ச் செய் சார், எல்லா நடவடிக்கையும் இருக்கும் தானே. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு மூலம் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும் என்று நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ஹெச் வசந்தகுமார் தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களின் சிரமத்தை தடுக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். நாளைய எதிர்காலம் இந்தியாவுக்கு நல்லா இருக்கும், கருப்பு பணம் வேண்டான்னு சொல்றது தவறில்லை. ஆனால் அந்த ஷார்ட் டேர்முக்கு மத்திய அரசாங்கம் வங்கிகளின் மூலம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த அவசரகால உதவிக்கு அவர்கள் என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்க வேண்டும். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசின் அறிவிப்புக்கு தேனி மாவட்டம் கடமலைக்குண்டில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 500 மற்றும் 1000 ரூபாய் புழக்கம் இல்லாததை அடுத்து சென்னை தியாகராய நகரில் வணிகம் மிகவும் பாதிப்புக்குள்ளானது. மத்திய அரசின் திடீர் அறிவிப்பு காரணமாக சென்னையின் பிரதான சந்தை பகுதியான தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் மிகவும் குறைவாக காணப்பட்டது. இதனால் அப்பகுதி வெறிச்சோடி இருந்தது. இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப மந்தம், வியாபாரம் கிடையாது. வியாபாரம் எப்படி இல்லை, நினைக்கி 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு 500 ரூபா கொடுக்குறாங்க, அதுக்கு 490 ரூபா கொடுக்கணும். இதே மாதிரி 10 பேர் வந்த அன்னைக்கு 100 ரூபா நோட்டு கிடையாது. யார்ட்டையுமே நாங்கள் சின்ன வியாபாரிகிட்ட அவ்வளோ அமௌண்ட்லாம் எங்கள் கிடையாது. அதனால் இன்றைக்கி வியாபாரம் சுத்தமாக இல்லை.